குழந்தையே, இன்று அந்த அப்பன் உனக்கு ஒரு உத்திரவாதத்தை தர வந்திருக்கின்றேன். இன்று சற்று நேரம்தான் உன் கண்ணீர் சிந்த வைத்தவர்களை உன்னுடைய காலடியில் மண்டியிட வைக்கப் போகின்றேன். என் குழந்தையே, இதை உன் அப்பன் நான் செய்ய போகின்றேன் என்று நீ நம்பினால் மட்டுமே என் வாக்கினை இனி நீ தொடர்ந்து கேட்க வேண்டும். அப்பன் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒரு பொழுதும் என் வாக்கினை கேட்கக்கூடாது என்று நான் பலமுறை உனக்கு சொல்லிவிட்டேன். என் பிள்ளையே, நீயும் நம்பிக்கையோடுதான் இந்த அப்பனை தேடி வருகின்றாய். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனை பார்க்கும் பொழுது என் பிள்ளை தெய்வத்தின் மீது இருந்த நம்பிக்கை போய்விட்டது என்றால் கஷ்டங்களை கொடுப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பது வாழ்க்கையில் சகஜமாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நிலையாக அது இப்பொழுது மாறிவிட்டதே என்று எண்ணி என் பிள்ளை வேதனைப்பட்டாய். உன் வேதனையை நான் நன்கு அறிந்து கொண்டேன். அது மட்டுமல்லாமல் தெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை நான் மீண்டும் எடுத்து உனக்கு நம்பிக்கை கொடுத்து மாற்றி காட்டப் போகின்றேன். தெய்வம் எதற்காக அமைதி காத்தது? உனக்கு துரோகங்களையும் உன் கண்ணீரில் இருந்து கண்ணீரை சிந்த வைத்தவர்களுக்கு எதற்காக இந்த அப்பன் தண்டனையை உடனடியாக கொடுக்கவில்லை என்பதற்கான காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் உன் அப்பன் உன் கண்ணீரை காண விரும்புவது கிடையாது. ஆனந்த கண்ணீராக இருந்தால் மட்டுமே அதனை அப்பன் விட்டு விடுவேன். அதே நேரத்தில் என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கு கண்ணீரை எப்பொழுதும் சிந்த வைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு நாளும் ஓய்வில்லாமல் அந்த திட்டத்தை மட்டுமே தான் தீட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் போட்ட அந்த திட்டமானது வெற்றி பெற்று, ஏனென்றால் நீ கண்ணீர் சிந்தி விட்டாய் அல்லவா? அதுதானே அவர்களின் நோக்கமாக இருந்தது. அதனை நீ செய்து விட்டாய். அதனால் அவர்கள் நினைத்ததை வெற்றி பெற்றது. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அடுத்தவர்களின் கண்ணீரில் இருந்து வருகின்ற கண்ணீரை கண்டு ரசிக்கும் ஒருவர் நிற்கின்றார்கள் என்றால் அவர்கள் எப்பொழுதும் மன்னிப்பு கூட முடியாதவர்கள். இப்படி இவர்கள் மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால் தண்டனை கிடைத்திருக்கின்றதா என்றும் நம்மால் எப்படி உணர முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக உன்னால் உணர முடியும். நீ எப்பொழுது தெரியுமா? இவர்கள் தெய்வங்கள் கொடுத்திருப்பது என்னவென்று நீ புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால், என் பிள்ளையே, தெய்வம் இவர்களுக்கு எந்த ஒரு மங்கள காரியமான நிகழ்ச்சியையும் நடத்தி கொடுக்காது. இவர்கள் இல்லத்தில் நடக்க வேண்டிய நிகழ்வு எத்தனையோ இருந்தும் அது நடக்காமல் நிற்கும். அது மட்டுமல்லாமல் இது நடக்கவில்லையே என்று மனம் வெம்பி கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். எல்லாம் குறைகளுமே வந்து நிற்கும். இவர்கள் செய்கின்ற செயல்களில் அவர்கள் மனதிற்கு முழுமையான திருப்தி ஒரு நாளும் கிடைத்து விடாது. வெளியில் பேசும் பொழுது அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பெருமையாக பேசி திரியலாம். ஆனால் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் அதனை பேசிக்கொண்டு இருந்தால் உண்மை நிலை என்னவென்று அவர்கள் மனதிற்கு மட்டுமே அறியும் தானே. அதனை இப்பொழுது அவர்கள் செய்த தவறுக்கு தான், ஒருவரை கண்ணீர் சிந்த வைத்ததற்கு தானே அவர்கள் இப்பொழுது தண்டனை கிடைத்திருக்கின்றது என்பதை அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். என் குழந்தையே, முதலில் நீ தெரிவாக யாரையும் ஆசைகளையும் வழங்கும் நல்லது செய்கின்றார்கள். மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்லது நினைக்கின்றார்கள். நல்லதே நினைக்காவிட்டாலும் கெட்டதை நினைக்காமல் இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் மட்டும்தான் தெய்வம் எப்பொழுதும் நினைத்ததை கொடுக்கும். வேறொருவர்களுக்கு கெடுதலை நினைத்து கொண்டு அவர்கள் தெய்வத்திடம் எவ்வளவு மன்றாடி கேட்டாலும் அதனை பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல.
என் செல்ல குழந்தையே, அவருக்கான தண்டனையை இப்பொழுது இந்த அப்பன் கொடுத்திருக்கின்றேன். அதே நேரத்தில் என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் போகும் பொழுது நீ உணர வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் தெய்வம் நமக்கு இதை கிடைக்க விடாமல் செய்திருக்கின்றது என்று என் பிள்ளை இந்த நேரத்தில் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்ன தெரியுமா? உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களின் நிலை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைப்பதற்கு காரணம், நீயும் ஒரு நாளும் யாரையும் கண்ணீர் சிந்த வைத்துவிடக்கூடாது. யார் ஒருவரின் கண்ணீருக்கும் நீ காரணமாக இருந்துவிடக்கூடாது. அது பாவத்திலும் மிக பெரிய பாவம். அவர்களின் கண்ணீர் சிந்துகின்ற நிலைக்கு வந்து தெய்வத்திடம் வந்து முறையிடும் பொழுது தெய்வம் அவர்களின் வார்த்தைகளை தானே முதலில் மதிக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அவர்கள் தெய்வத்தை வணங்கலாம், தெய்வத்திடம் இல்லை வேண்டுதலையும் வைக்கலாம். ஆனால் தெய்வம் அவர்களை ஒரு நாளும் கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்பது தானே இது போன்ற செய்கின்றவர்களுக்கு மிகவும் கிடைக்கின்ற மிக பெரிய தண்டனை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உனக்கு செய்த எல்லா விதமான காரியங்களுக்கும் தானே இந்த அப்பன் பதிலடியை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் என்னை அழைத்த போது அவர்களுக்கு பதிலை நான் அவர்களிடத்தில் எதையும் கூறாமல் மௌனத்தை சாதித்து விட்டேன். அவர்கள் வெளியில் பேச்சுக்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லி திரியட்டும், திரிந்து விட்டு போகட்டும். எப்படி எல்லாம் முதலில் வாழ்க்கையில் மாறிவிட்டது சொல்லலாம். தெய்வம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக வெளிக்காட்டலாம். ஆனால் உண்மை நிலை அவர்களின் குடும்பத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் என்றும் எல்லாமே அதனை வெளிக்காட்டிவிடும். இனிமேல் இவர்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கின்றேன். இனி இவர்கள் உன் வாழ்க்கையில் வரக்கூடாது என்பது என்னுடைய முடிவு. அடுத்தவர்களின் கண்ணீரை கண்டு ரசிப்பவன் இந்த உலகத்திலேயே இரக்கமற்றவன். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்தவருக்கு தண்டனை பல மடங்காக இருக்க வேண்டும் அல்லவா? நான் உன்னிடத்தில் இதை கொடுத்து விட்டால் நடந்த கஷ்டங்கள் எல்லாம் நீ மறந்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல அந்த உறவை தொடர்ந்து கொண்டிருப்பாய். அது நடந்துவிடக்கூடாது. அதனால் எப்பொழுதும் எந்த விஷயம் சரியாக நடக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த அப்பன் சொல்ல வந்த மிக முக்கியமான விஷயம் இது. உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள், உன் கண்ணீரை கண்டு ரசித்தவர்கள், எப்பொழுதும் நீ கண்ணீர் சிந்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், இவர்கள் முன்னிலையில் எல்லாம் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் அதை சரியான நேரத்தில் உனக்கு கொடுத்து உனக்கானவற்றை எல்லாம் இந்த வாழ்க்கை முழுமையாக நான் தருகின்றேன். அவர்களுடைய தண்டனை சர்வ நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும். நினைத்து நினைத்து வருந்தும்படி அவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனை நிச்சயமாக மன்னிக்கவே முடியாத அளவிற்கு அவர்கள் செய்த தவறிக்கான தண்டனையை அவர்கள் பெற்று கொண்டுதானே இருக்கின்றார். என் குழந்தையே, மன்னித்து ஏற்றுக்கொள்வது வேண்டும் என்று விட்டு தள்ளுவதும் உன்னுடைய விருப்பம். அதில் ஒரு நாளும் உன் அப்பன் நான் தலையிட மாட்டேன். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து கொண்டு இருக்கும் பொழுது என் தங்கம், உனக்கு என்றுமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அவர் செய்த காரியங்களை நான் அவ்வளவு எளிதில் விட்டு விடுவது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்து விட்டார்கள். என் செல்லமே, அடுத்தவர்களுக்கு ஒரு நாளும் துரோகம் செய்யக்கூடாது என்பது அவர்களுக்கு புரிய வேண்டும் அல்லவா? அதற்காகத்தானே இந்த அப்பன் இத்தனை நாட்களும் அவர்களுடைய தண்டனைகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். என் செல்லமே, அவர்களை அவ்வளவு எளிதாக விட்டுவிட வேண்டும் என்று இந்த அப்பன் நினைத்தாலும் கூட அவர் செய்த தவறுகளை எண்ணும் பொழுது அவருக்கான தண்டனையை அவர்களிடத்தில் கொடுத்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்பதை இந்த அப்பனுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றது. என் செல்ல குழந்தை பட்ட வேதனைகளுக்கான தண்டனையை அவர்கள் பெற வேண்டும் அல்லவா? இத்தனை நாளும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்து உன்னை கதிகலங்க வைத்ததற்கான தண்டனைகளை
வேலைகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் அல்லவா? அவர்களை அப்படியே விட்டு விட்டாய் என்றால் அவர்கள் திரும்ப திரும்ப உனக்கு வந்து உன்னிடத்தில் என்ன வேண்டும் என்று தெரிந்து கொண்டு உனக்கு வேண்டாத வேலைகளை அவர்கள் செய்து கொண்டேதான் இருப்பார்கள். அதனால்தான் உன் அப்பன் அவர்களை அவ்வளவு எளிதில் விட்டுவிடக்கூடாது என்று எண்ணி அவர்களுக்கான தண்டனைகளை அவர்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றேன். என் செல்லமே, எப்பொழுதும் தவறு செய்தவர்களை அவ்வளவு எளிதில் இந்த அப்பனிடத்தில் இருந்து மன்னிப்பு கிடைத்து விடாது. அவர்களுக்கான தண்டனையை உரிய நேரத்தில் தரும் வரை இந்த அப்பன் பொறுமை காத்தாலும் அதன் பிறகு அவருக்கான தண்டனையை ஒரு நாளும் அவர்களிடத்தில் இருந்து நான் எடுத்து கொள்ள முடியாது அல்லவா? என் செல்லமே, உனக்கான எல்லாவற்றையும் செய்து கொடுத்து உனக்கான எல்லா நன்மைகளையும் பெற்று கொண்டு உன் அப்பன் உன்னிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீ இன்னும் மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று விட்டாய் அல்லவா? இனி ஒரு நாளும் உன்னை கண் கலங்க வைப்பதற்காக எந்த விஷயமும் உன்னிடத்தில் நடந்துவிடாது. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.